நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து திடீர்னு வந்து சட்டமன்றத்துல சாரின்னு சொன்னாரு. எதுல ஒரு சாரின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தா தான் தெரியுது. எம்எல்ஏ ஒருத்தர் பேசும்போது கருணாநிதினு ஐயாவோட பேர் சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கு விஜய் வந்து சாரி சொல்லியிருப்பாரு. அவர் கருணாநிதி நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, எதுக்கு சாரி கேட்டாரு? ஏன் அப்படி அவர் பேர்ல என்ன தப்பு இருக்கா? அவரு கருணாநிதி ஐயா ஏதாவது சொல்லிருக்கலாம், இல்ல கருணாநிதி பேர் சொல்லக்கூடாதா, அவர் கலைஞர் தான் கூப்பிடணுமா அப்படின்னு டவுட். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சட்டசபை இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். கருணாநிதி ஆத்திச்சுடைக்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது போய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். ஒரு பேர் தானங்க சொல்லக்கூடாது, ஒருத்தரை அன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாப்ல. சரி அதை விடுங்க. இப்போ இன்னொன்னு, காந்தினாக காந்திஜின்னு எழுதி, காந்தின்னு எழுதுறதுல காந்திஜின்னு எழுதுவேன், இல்லாட்டா மகாத்மா காந்தி எழுதுவேன். கருணாநிதிக்கு மட்டும் கலைஞர்னு எழுதுறீங்களே. எனக்கு அவர் அறிமுகமானதே கலைஞர்னு தான் சினிமாவில் அறிமுகமான. நடுவில் அவர் என்ன பண்ணா, கருணாநிதி என்று என் பெயரை சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது. அப்படி சரி, தரம் தாழ்ந்து இருப்போம்னு தொடர்ந்து கருணாநிதினு எழுதின்றது. இப்போ அவரே என்ன ஒன்னாலும் சொல்லிக்கிட்டு அதுவும் என் பேர் தானே அப்படின்னு, என்ன இருந்தாலும் என் பேர் தானே சொல்றதுல தப்பு இல்லை. அப்ப அப்படி சொல்லிட்டாரு, நான் கலைஞருக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான்.